Welcome students. This is the video about computer applications chapter 8. The topic is PHP forms and files for class 12 standard. See students, already you have learned the basics of PHP, how to create PHP program and what are the basic operators that we can use. This and all already you have learned. Then about control structures you have learned how to create loop structures in a program, how the programs are executed, in which order they have executed. This and all we have seen in last topic. So this topic we are going to see about how to handle forms and files. Forms அப்படின்னா என்னென்னா, இப்போ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் ஒரு பிஸா ஷாப்போட நம்ம ஏதாவது திங்ஸ் வாங்கணுன்னா என்ட்ரு பண்ணுறக்குள்ள ஃபார்ம் டீட்டெயில்ஸ். இப்போ நேம்னு கொடுத்துருக்கு இல்லையா, இதுக்கு பக்கத்தில் இங்கே தானே நேம் என்ட்ரு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் இருக்குது இல்லையா, திஸ் கைண்ட் ஆஃப் பாக்ஸ் இஸ் கால்ட் அஸ் டெக்ஸ்ட் பாக்ஸ். தென் பிஸா டாப்பிங், நமக்கு என்ன வேணுமோ இதில் ஏதாவது ஒன்று தான் செலக்ட் பண்ணுவோம். சுப்ரீம் ஆர் வெஜிடேரியன் ஆர் ஹவாலியன். So this only one could be selected. So such kind of boxes are called என்னன்னு தெரியுமா, option buttons or radio buttons. Then pizza sauce, டொமேட்டோ மட்டும்தான் இருக்குது. ஆனால் இந்த டவுன் ஏரோ கிளிக் பண்ணால் இப்போ இங்கே வராது, இது வந்து அங்கே ஃபார்ம் ஆக்சுவல் ஒர்க்கிங் அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும், நம்ம ஒன்று தான் சூஸ் பண்ணுவோம். So இங்கே but in at a time one will be displayed, but if you want to see other option, what you have to do, in the down arrow click பண்ணு. So this kind of box is called drop down list box. Then optional extras, extra cheese, then gluten free base. இப்போ இதில் இது வந்து பாக்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, இப்போ இதை நம்ம எது டிக் பண்ணோம்னா என்ன வரும், ஒரு செக் பாக்ஸ் வரும் இல்லையா, டிக் மார்க் வரும் இல்லையா. ஸோ இதில் எவ்வளோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாக்ஸஸ் பேர் என்ன, செக் பாக்ஸஸ். தென் இது வந்து டெக்ஸ்ட் ஏரியான்னு சொல்லுவோம். ஒரு நிறைய டெக்ஸ்ட் என்ட்ரு பண்ணோன்னா திஸ் இஸ் கால் டெக்ஸ்ட் ஏரியா. இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்னா நம்ம இந்த ஒரு கீழே இருக்குது இல்லையா, இந்த பட்டன் என்ன பண்ணுவோம், ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ தீஸ் கைண்ட் ஆஃப் பாக்ஸஸ் ஆர் கால் பட்டன்ஸ். இப்போ இது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து நம்ம இன்புட் கொடுக்குறோம், நம்மளோட டேட்டாவும் கொடுக்குறோம். ஸோ தீஸ் ஆர் கால்டு டயலாக் பாக்ஸஸ். விண்டோஸில் யூ ஹாவ் லேர்ன்ட் விண்டோஸ் டயலாக் பாக்ஸஸ். அதே மாதிரி தான் இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாக்ஸஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாம் கண்ட்ரோல். ஒரு ஃபார்மில் நம்ம டேட்டா என்ட்ரு பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, தே ஆர் கால்டு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த ஆப்ஷன் பட்டன்ஸ். ஆப்ஷன் பட்டனாக இருந்தால் only one could be selected, we can't select all. எது செலக்ட் பண்ணுறோமோ அதில் அந்த டாட் வரும். சப்போஸ் வேறு எதாவது செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ப்ரீவியஸாக செலக்ட் பண்ணல இருக்கிற டாட் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடும். தென் இது வந்து ட்ராப் டவுன் லிஸ்ட் பாக்ஸ், ஒன்று தான் செலக்ட் பண்ணுவோம். இட் வில் டிஸ்பிளே அட் அ டைம் ஒன்லி ஒன் சாய்ஸ், பட் இஃப் யூ கிளிக் திஸ் டவுன் ஏரோ ஆல் அதர் ஆப்ஷன்ஸ் வில் பி டிஸ்பிளேட் அண்ட் we can choose any one. And these kind of boxes are called what, check boxes. How you can check more than one check box. When you select, a tick mark will appear inside. If you want to deselect, again you have to click inside the check box. Then this kind of box where if you want to enter lot of information, this is called text area. And if you feel, you can click this button, they are called buttons. If you click the button, some action will be carried out. More than one buttons will be there in some forms. நிறைய பட்டன்ஸ் இருக்கலாம். ஒவ்வொன்று இப்போ ஓகே கேன்சல்லாம் பார்த்துருப்பீங்க. ஓகே கொடுத்தா என்ன, நம்ம என்ட்ரு பண்ணியிருக்கிற டேட்டாலாம் கரெக்டு. கேன்சல் மீன்ஸ் த டேட்டாஸ் ஆர் ராங். ஸோ இது எல்லாமே ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் எதுக்குன்னா, நம்ம HTML நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. HTML தானே அந்த வெப் பேஜ் டிசைனுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்போ அதுக்கு வந்து இந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஃபார்ம் கண்ட்ரோல் HTML க்ரியேட் பண்ணலாம், டெக்ஸ்ட் பாக்ஸஸ், பட்டன்ஸ், செக் பாக்ஸ், ரேடியோ பாக்ஸ், ஃபைல் செலக்ட், ஃபார்ம் டேக். இந்த ஃபைல் செலக்ட் அப்படிங்கிறது என்னென்னா, நமக்கு இப்போ ஏதாவது சில டைமில் நீங்கள் வந்து உங்கள் ஃபைல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ண சொல்லி இந்த ஏதாவது கூகுள்லேயோ ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறப்போ செலக்ட் த ஃபைல் அப்படின்னு வரும். அப்போ அந்த மாதிரி அந்த செலக்ட் பண்ணுறக்குள்ள அந்த கண்ட்ரோல் தான் ஃபைல் செலக்ட். ஸோ மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் PHP அண்ட் HTML ஃபார்ம் கண்ட்ரோல்ஸில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்,
நம்ம யூசர்கிட்டேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு, நம்ம டேட்டாஸ் என்டர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வெப் டெவலப்மெண்ட் யூசர் ஆக்சஸ் வெப்சைட் ஆர் வெப் பேஜஸ் ஃப்ரம் ரிமோட் கிளையண்ட் மெஷின் அண்ட் ஃபீட் டேட்டா டு த சர்வர். நம்ம இந்த கண்ட்ரோல்ஸ் வழியே என்டர் பண்ணுற டேட்டாஸ் எல்லாம் எங்கே போய் சேரும்? நம்ம என்டர் பண்ணுற மெஷின் வந்து கிளையண்ட் மெஷின். இங்கே இருக்க டேட்டாலாம் ஏதாவது ஒரு சர்வர் மெஷினில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அது நம்ம இந்த கண்ட்ரோல்ஸ், ஃபார்ம் கண்ட்ரோல்ஸ் வழியாக என்டர் பண்ணுவோம். இந்த ஃபார்ம் கண்ட்ரோல்ஸில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். டெக்ஸ்ட் இன்புட் எதுக்கு? இட் இஸ் டெக்ஸ்ட் இன்புட் கண்டெயின் டெக்ஸ்ட் பாக்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் ஏரியா கண்ட்ரோல். நம்ம அதில் டேட்டாஸ் என்டர் பண்ணுறது, டைப் பண்ணுவோம். தென் பட்டன்ஸ் வந்து சப்மிட் பட்டன், ரீசெட் பட்டன். சப்மிட்னா ஓகே பட்டன், ரீசெட்னா கேன்சல் பட்டன். ரீசெட்னுங்கிற ஆப்ஷன் வந்து ஏற்கனவே இருந்த ஆப்ஷன் டீட்டெயில்ஸ்க்கு கொண்டு வர்றது ரீசெட். கேன்சல் பட்டனுங்கிறது நம்ம என்டர் பண்ண டேட்டாவை கேன்சல் பண்ணுறதுக்கு. தென் செக் பாக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் விச் செலக்ட்ஸ் மோர் தேன் ஒன் வேல்யூ. நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நம்ம எவ்வளோ வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் செக் பாக்ஸ். தென் ரேடியோ பாக்ஸ் இன்னொரு நேம் என்னென்னா ஆப்ஷன் பட்டன்னு சொல்லலாம். இது எதுக்குன்னா இட் இஸ் சிமிலர் டு செக் பாக்ஸ் மாதிரியே தான். ஒரு செட் ஆஃப் குரூப்லேருந்து நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணோம். பட் ஒன்லி ஒன் வேல்யூ கேன் பி செலக்டட் அட் அ டைம். செக் பாக்ஸ்லேயும் ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்கும், எவ்வளோ வேணாலும் சூஸ் பண்ணலாம். இதில் வந்து ஒன்று தான். இப்போ செலக்ட் யுவர் கிளாஸ் அப்படின்னா ஒன்று தானே சூஸ் பண்ண முடியும். அதுக்கு ரேடியோ பாக்ஸ் யூஸ் பண்ணலாம், 12A1 12B1. அதே செக் பாக்ஸில் செலக்ட் யுவர் ஸ்போர்ட்ஸ் யூ லைக், எவ்வளோ வேணாலும் நம்ம லைக் பண்ணலாம். அப்போ அதுக்கு மோர் தேன் ஒன் ஆப்ஷன் சூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல்ஸ். தென் உங்கள் ஆப்ஷனில் டேட்டாலாம் கரெக்டுனா ஓகே கிளிக் பண்ணு, இல்லைனா கேன்சல் கிளிக் பண்ணு. அந்த மாதிரி கிளிக் பண்ணுறதுக்குள்ள பட்டன்ஸ். ஃபைல் செலக்ட் எதுக்கு? இட் இஸ் யூஸ்டு டு செலக்ட் ஒன் ஃபைல் ஃப்ரம் த லோக்கல் மெஷின் டு த சர்வர் மெஷின். இப்போ உங்களோட பயோடேட்டாவில் ஒரு ஃபைல் இருக்குது, பயோடேட்டா அனுப்ப சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த பயோடேட்டா எந்த ஃபைலில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே அந்த கண்ட்ரோல் தான் ஃபைல் செலக்ட். நம்ம அந்த ஃபைல் செலக்ட் பண்ணி அந்த சர்வர் மெஷினுக்கு அனுப்போம். ஃபார்ம் டேக் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறது வந்து HTML. Could you remember HTML? What you have learnt in 11th standard? Just recollect the basic structure. How many sections will be there? Head section, body section. The HTML document should begin with HTML tag and close with /HTML tag. Head section should begin with head and /head. Body section should begin with body and /body. In head section, what will you provide? Title for the document. In body section, what will you provide? கண்டென்ட் ஆஃப் த டாக்குமெண்ட். அந்த பாடி செக்ஷனுக்குள்ளே ஃபார்ம்னு ஒரு டேக் எப்படி க்ரியேட் பண்ணணுன்னு படிச்சிருக்கீங்க. அதாவது இந்த கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் க்ரியேட் பண்ணணும்னா ஃபார்ம் டேக்குள்ளே தான் கொடுக்கணும். ஃபார்ம் அண்ட் /ஃபார்ம் டேக் கொடுப்போம். இந்த ஃபார்ம் டேக்கில் 2 attributes யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜஸ்ட் recollect what is a tag. டேகுங்கிறது நம்ம டாக்குமெண்ட்டை எப்படி ப்ரௌசரில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரௌசருக்கு கொடுக்குறோம். மெஷினில் அவுட்புட்டில் எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்னது? கமாண்டு. அதுதான் வந்து டேகு. இந்த டேக்கில் அடிஷ்னலாக சில இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணலாம் ஒவ்வொரு டேக்லேயும். அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? attribute. ஸோ இந்த ஃபார்ம் டேக்கில் you can specify 2 attributes. One is method and another is action. Do you remember that? In form tag we can provide 2 attributes. One is action and another is method. In the method என்ன இருக்கலாம்னா post or get. Any of these 2 can be provided along with method attribute. action attributeல URL கொடுப்போம். URLங்கிறது நம்ம கொடுக்குற இந்த ஃபார்ம் கண்ட்ரோல் வழியாக கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் எங்கே போய் சேரணுமோ அந்த ஃபைல் அதனோட அட்ரஸ் URL கொடுப்போம் ஆக்ஷன் attributeல. அது எப்படி போய் சேரணும் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறது தான் மெத்தட் attribute. ஓகே, ஆக்ஷன் attributeல என்ன கொடுப்போம்? URL. அதாவது நம்ம அனுப்புகிற டேட்டாஸ் எல்லாம் எங்கே போய் சேரணும் அந்த அட்ரஸ் தான் என்னது? URL. அந்த ஃபைலோட அட்ரஸ் கொடுப்போம். அது வந்து சர்வர் மெஷினில் அந்த மெஷினோட ஃபுல் அட்ரஸ் இருக்கும். தென் இதில் அது எப்படி போகணும்? மெத்தட் ஆர் கெட். மெத்தட் attribute வந்து போஸ்ட் ஆர் கெட் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான். பட் போஸ்ட் attribute அப்படிங்கிறப்போ அது வந்து எப்படி போய் சேரும்னா, ஒரு நம்ம HTML ரிக்வெஸ்ட் பாடியில் தனியாக 2 வேரியபிள்ஸ் இருக்கும்.
ஒன்று டாலர் போஸ்ட் டாலர் கெட். அந்த கெட்டில் அனுப்புனா ஃபுல்லாக query ஸ்ட்ரிங்காக போய் சேர்ந்துருவாங்க, ஃபுல்லாக ஸ்ட்ரிங்காக. பட் போஸ்ட் மெத்தடில் அனுப்புனா ஒவ்வொன்றும் ஒரு இதில் இந்த ரிக்வஸ்ட் பாடியில் HTML ரிக்வஸ்ட் பாடியில் ஒவ்வொரு வேரியபிளாக இருக்கும். தென் இட் வில் பி சென்ட் as டுகெதர். Get attribute, see next this we shall see. So when the user keying the data in HTML control and click the submit button, நம்ம என்ன பண்ணுவோம், அதெல்லாம் கரெக்டாக இருந்தால் எப்படி ஃபார்ம் ஹேண்டில் ஆகுது அந்த ப்ரொசீஜர் தான் இங்கே கொடுத்துருக்கு. when the user keying input data in controls, then we have to click submit button. எல்லாத்துலேயும் வேணுங்கிற டேட்டாஸ் டைப் பண்ணிவிட்டு submit button கொடுக்கணும். அப்போ என்ன ஆகும், அதுக்கப்புறம் submit the request will be generated and reaches a PHP file which is mentioned in the form tag under action attribute. action attributeல நம்ம இப்போ இங்கே என்ன கொடுத்துருப்போம், இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு PHP ஃபைல் வேணும். அந்த PHP ஃபைல் எங்கே இருக்கும், அந்த ஸ்கிரிப்டு சர்வர் மெஷினில் இருக்கும். அந்த ஃபைல் நேம் கொடுத்துருப்போம், எங்கே கொடுப்போம், action attributeல கொடுப்போம். all the input values are synchronized and sent to the server via post method or get method. either we can use get method or post method. எல்லா டேட்டா ஒருங்கிணைக்கப்பட்டு, சின்க்ரனைஸ்னா என்ன மீனிங்னா ஒருங்கிணைக்கப்பட்டு, எய்தர் கெட் மெத்தட் யூஸ் பண்ணி அனுப்பலாம் ஆர் போஸ்ட் மெத்தட். மெத்தட் அப்படிங்கிறது ஃபார்ம் டேக்கில் இருக்கிற ஒரு ஆட்ரிபியூட். ஒன்ஸ் த டேட்டா ரீச்சஸ் த சர்வர், நம்ம அனுப்புகிற டேட்டாஸ் எல்லாம் சர்வருக்கு ரீச் ஆனதும் அங்கே வந்து PHP வேரியபிள்ஸ் 2 வேரியபிள் மெயின்டைன் பண்ணும். ஒன்று டாலர் போஸ்ட், ஒன்று டாலர் கெட். அதில் தான் இந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் ஆகும். நீங்கள் போஸ்ட் மெத்தடில் அனுப்புனீங்கன்னா அந்த டேட்டாலாம் டாலர் போஸ்ட் வேரியபிளில் கலெக்ட் ஆகும். இல்லை கெட் மெத்தடில் அனுப்புனீங்கன்னா ஆல் த வேரியபிள்ஸ் வில் கெட் ஸ்டோர்ட் இன் டாலர் கெட். இதெல்லாம் அந்த PHPயில் இருக்கும், PHP வேரியபிள் சர்வர் மெஷினில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஃபார்மில் டேட்டாஸ் எல்லாம் டைப் பண்ணி சப்மிட் பட்டன் கொடுக்குறீங்க. அந்த ப்ரௌசர் என்ன பண்ணும், அந்த ஆக்ஷன் ஆட்ரிபியூட்டில் என்ன PHP ஃபைல் நேம் கொடுத்துருக்கிறீங்களோ அந்த PHPக்கு அனுப்பிடும். அது வந்து சர்வர் மெஷினில் இருக்கும். அந்த சர்வர் மெஷினில் இருக்கிற PHP ஸ்கிரிப்டு 2 வேரியபிள் மெயின்டைன் பண்ணும். ஒன்று டாலர் கெட்டு, இன்னொன்று டாலர் போஸ்ட்டு. நம்ம அனுப்புகிற டேட்டாஸ் எல்லாம் இந்த வேரியபிள்ஸில் தான் போய் ஸ்டோர் ஆகும். கெட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா டாலர் கெட்டில் ஸ்டோர் ஆகும். போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா டாலர் போஸ்ட்டில் ஸ்டோர் ஆகும். see this in post method என்னது, the input data sent to the server with post method is stored in the request body of the client HTTP request. நம்ம HTTP ஃபைல், அந்த HTML ஃபைல் அனுப்புகிறோம் இல்லையா, அந்த HTTP அதனோட அந்த ரிக்வெஸ்ட் பாடியில் அந்த பார்ட்டில் அந்த இது வேரியபிள்ஸ் அந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். அது இன்புட் டேட்டா சென்ட் டு த சர்வர் வித் போஸ்ட் மெத்தட். சாரி, இங்கே வந்து உங்கள் புக்கில் இருக்க மிஸ்டேக், தட் இஸ் வாட் ஹியர் ஆல்சோ காட் மிஸ்டேக். இது வந்து கெட் மெத்தட். it should you also have to change in your book. I don't know whether in new book they might have changed here. getனு வரணும். via the URL address is known as query string. அந்த URL அட்ரஸ்க்கு போய் சேர்ந்துடும் எல்லாமே. அது வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு கண்டினியூஸாக ஒரு ஸ்ட்ரிங்காக போய் சேர்ந்துடும். ஆல் த இன்புட் டேட்டா ஆர் விசிபிள் பை த யூசர், தென் கிளிக் த சப்மிட் பட்டன். சப்மிட் பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு மெஷினில் டேட்டா வருது இல்லையா, அங்கே போய் சேர்ந்துட்டு அங்கேருந்து ப்ராசஸ் பண்ணி எப்படி டிஸ்பிளே ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டேட்டாஸ் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ இங்கே வந்து 2 ஃபைல் இருக்குது. ஒன்று வந்து test.html, another is v.phpன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த HTMLல நான் ஹெட் செக்ஷனில் கொடுக்கல, இட்ஸ் நாட் நெசசரி. பாடி செக்ஷனில் ஃபார்ம் டேக், வாட் டேக், ஃபார்ம் டேக்கில் பாருங்கள் ஆக்ஷன் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு, அந்த PHP ஃபைல். எந்த PHP ஃபைல் நம்ம டேட்டாஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுதோ அந்த PHP ஃபைல். தென் எப்படி அனுப்பணும், மெத்தட் இஸ் ஈக்குவல் டு போஸ்ட். See the 2 attributes we have mentioned in form tag. One is action attribute and another is method attribute. In action attribute will be specifying the URL. So here we have specified v.php. நம்ம சிஸ்டம்லேயே இருக்கனால ஃபுல் பாத் ஆஃப் த ஃபைல்லாம் தேவையில்லை. சப்போஸ் சர்வர் மெஷின் எங்கேயாவது இருக்குன்னா அந்த ஃபுல் பாத் நேம், அதனோட ஃபுல் அந்த வெப்சைட் அட்ரஸ் மாதிரி அது ஃபுல் அட்ரஸ் கொடுக்கணும். தென் மெத்தட் போஸ்ட், இது வந்து HTML ரிக்வெஸ்ட் பாடியில் இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கும். தென் இப்போ பாருங்கள், நேம்னு ஒரு வேர்டு டிஸ்பிளே பண்ணிவிட்டு அது பக்கத்தில் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸு க்ரியேட் பண்ணும். அதுக்கு என்ன டேகு, இன்புட் டேக். டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தா ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் ஆகும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு ஒரு நேம் கொடுக்கணும். என்ன கொடுத்துருக்கோம், ஜஸ்ட் நேம்னே கொடுத்துருக்கோம்.
ஸோ இந்த டேக் இருக்குல்ல, இன்புட் டேக் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், அது என்ன பண்ணும், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை க்ரியேட் பண்ணும். அதுக்கு முன்னாடி நேம்ங்கிற ஒரு வேர்டு டிஸ்பிளே ஆகும். தென் பிஆர் அடுத்த லைனில் இமெயில்னு ஒரு வேர்டு, மறுபடியும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க. அதனோட நேம் என்ன, இமெயில். தென் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு சப்மிட்னு கொடுக்கணும். தென் ஃபார்மை க்ளோஸ் பண்ணுறோம், பாடி செக்ஷன் க்ளோஸ் பண்ணுறோம், HTML க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ இந்த PHP ஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோம்னா, இங்கே வாங்குகிற டேட்டாஸ் எல்லாம் எப்படி டிஸ்பிளே பண்ணணும் அதை வந்து நம்ம PHP ஃபைலில் கோடிங் எழுதியிருக்கோம். பாடி செக்ஷனில் ஜஸ்ட் வெல்கம்னு ஒரு மெசேஜு, தென் எக்கோ எதுக்கு, PHPயில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு. என்ன டிஸ்பிளே பண்ணுறீங்க, $போஸ்ட்டுங்கிற வேரியபிள் இருக்கிற நேம் பார்ட்டை டிஸ்பிளே பண்ணு. அப்போ இங்கே என்ன நம்ம நேம் என்ட்ரு பண்ணுறோமோ அந்த நேம் டிஸ்பிளே ஆகும். தென் அடுத்த லைனில் இவர் இமெயில் அட்ரஸஸ்னு ஒரு மெசேஜ் கொடுத்து எக்கோ $போஸ்ட்டில் இருக்கிற அந்த இமெயில் வேல்யூவை டிஸ்பிளே பண்ணு. ஸோ இங்கே வந்து டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபைல் ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணி கலெக்ட் பண்ணுறோம். அந்த கலெக்ட் பண்ண டேட்டாவை எப்படி டிஸ்பிளே பண்ணணுங்கிறதுக்கு PHP கோடிங் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே இருக்கிற டேட்டாவை இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு போஸ்ட், அந்த இங்கே நேம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம் என்ன, நேம், இதனோட நேம் என்ன, இமெயில், அதுதான் இங்கே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுத்துருக்கோம். ஸோ இது அவுட்புட். See, the output is, what output you will get? For this, இந்த ஃபைலை நீங்கள் வந்து இதில் போய் ரன் பண்ணிங்கன்னா http:/localhost/we.php கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இல்லை இந்த இது கொடுக்கணும் உங்கள் சிஸ்டமில் test.htmlனு கொடுத்தா இதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். அதாவது என்ன அவுட்புட் வரும், வெல்கம்னு ஃபஸ்ட் லைன் வரும், தென் அடுத்த லைனில் உங்கள் நேம் வரும், அதுக்கு அடுத்த லைனில் இவர் இமெயில் அட்ரஸஸ்னு கொடுத்து நீங்கள் என்ன இமெயில் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா அது வரும். இப்போ இந்த அனுப்புகிற டேட்டாஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு சர்வருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி வேலிடேட் பண்ணி அனுப்பணும், கரெக்டான டேட்டாஸ். இப்போ நீங்கள் எதுவுமே நேமில் பாக்ஸ் வந்து எம்டியாக கூட அனுப்பிச்சிருக்கலாம், அப்படிலாம் அனுப்பிச்சா இட் நாட்ஸ் ப்ராப்பர், நோ. ஸோ பிஃபோர் த டேட்டாஸ் ஆர் சென்ட் டு த சர்வர், தே மஸ்ட் பி வேலிடேட்டட், வெரிஃபைட் or checked whether they are correct information is entered. So what is validation? Validation is the process of checking the input data submitted by the user in the client machine. நம்ம ஒர்க் பண்ணுற எங்கள் டேட்டாஸ்லாம் டைப் பண்ணுறோமோ அதான கிளையண்ட் மெஷின். அந்த வேலிடேஷனுக்கு கிளையண்ட் மெஷினில் செக் பண்ணுறது கிளையண்ட் சைடு வேலிடேஷன், சர்வர் மெஷினில் அங்கே போனதுக்கப்புறம் செக் பண்ணுறது PHP வழியாக செக் பண்ணுறது சர்வர் சைடு வேலிடேஷன். See, client validation and the input data validations are performed on the client machine web browser using client side script. அதுக்குன்னு ப்ரோக்ராம் JavaScript அந்த மாதிரி ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் ரெக்வயர்டுங்கிற ஒரு ஆப்ஷன், என்ன வேர்டு யூஸ் பண்ணுறோம், என்ன ஆட்ரிபியூட், ரெக்வயர்டுங்கிற ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். அது எப்படின்னு பாருங்கள். இப்போது ஃபார்ம் ஆக்ஷன் ஈக்குவல் டு welcome.php யூசர் நேம் பக்கத்தில் இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நேம் இஸ் ஈக்குவல் டு ஒரு நேம் கொடுத்தாச்சு, அதுக்கு பக்கத்தில் என்ன ஆட்ரிபியூட் கொடுத்துருக்கேன், ரெக்வயர்டுன்னு கொடுத்து சப்மிட் பண்ணி கொடுக்குறோம். அப்போ நீங்கள் இப்போ இந்த மாதிரி அவுட்புட் வருமா, இந்த அவுட்புட்டில் இதான டெக்ஸ்ட் பாக்ஸ், இதில் நீங்கள் கண்டிப்பாக டேட்டா என்ட்ரு பண்ணணும். என்ட்ரு பண்ணாமல் பிளாங்காக விட்டு சப்மிட் கொடுத்தா ஒர்க் ஆகாது, வேலிட் அது போகவே போகாது. அதுவே நீங்கள் இந்த ரெக்வயர்டு ஆட்ரிபியூட் கொடுக்காட்டி என்ன பண்ணும், நீங்கள் சப்மிட் பண்ணாலும் அந்த பிளாங்க் டேட்டா அங்கே போயிடும். So this is how we can check the data before we send to the server. So this type of validation is called what validation? நம்ம மெஷின்லேயே நம்ம செக் பண்ணுறோம் JavaScript யூஸ் பண்ணி HTML client side validation. Then validation rules பாருங்கள். நேம் டெக்ஸ்ட் பாக்ஸில் ஷுட் ரெக்வயர் லெட்டர்ஸ் அண்ட் ஒயிட் ஸ்பேசஸ், கண்டிப்பாக ஏதாவது இருக்கணும். அதே இமெயில் டெக்ஸ்ட் பாக்ஸில் ரெக்வயர்டு கொடுத்தா ஷுட் ரெக்வயர் என்னெல்லாம் செக் பண்ணலான்னு கொடுத்துருக்கு, ஆம்பர்சென்ட் இருக்கணும், டாட் இருக்கணும். தென் வெப்சைட்டு ஷுட் ரெக்வயர்டு வேலிட் URL கண்டிப்பாக இருக்கணும். ரேடியோ பாக்ஸ் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக செலக்ட் ஆகணும்.
செக் பாக்ஸ் மினிமம் ஒரு டீட்டெயில் செக் பண்ணியிருக்கணும். ட்ராப் டவுன் பாக்ஸ் அதுவும் மினிமம் ஒன் வேல்யூ செலக்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி செக் பண்ணுறது தான் கிளையண்ட் சைடை செக் பண்ணுவோம். இதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி we have to write program. This is called client side validation. Students, could you understand this? The topics whatever we have seen before? Could you understand or not? So we have seen form controls. ஒரு ஃபார்மில் என்னென்ன கண்ட்ரோல் யூஸ் பண்ணி டேட்டாஸ் வாங்கலாம். தென் வாங்கிட்டு ஒவ்வொன்றும் எது எதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் இன்புட் பண்ணலாம். பட்டன்ஸ் வந்து நம்ம என்டர் பண்ணுற டேட்டாஸு ஓகேனா கிளிக் பண்ணணும். பட்டன்ஸ் செக் பாக்ஸ்னால் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸில் வேணுங்கிறது சூஸ் பண்ணுறது. ரேடியோ பாக்ஸ்னால் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனில் ஒன்று சூஸ் பண்ணுறது. ஃபைல் செலக்ட் எதுக்குன்னா ப்ரௌஸ் பண்ணி ஃபைல் நேம் சூஸ் பண்ணுறதுக்கு. தென் ஃபார்ம் டேக் எதுக்குன்னா இந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு. தென் ஃபார்ம் டேக்கில் நம்ம எப்படி ஃபார்ம் ஹேண்டில் பண்ணோம், நம்ம அனுப்புகிற டேட்டாலாம் சப்மிட் பட்டன் கொடுத்தா சர்வருக்கு போய் சேரும். எல்லா டேட்டாவையும் சின்க்ரைனைஸ் பண்ணி அதுக்கு அந்த கண்ட்ரோல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஃபார்ம் டேக். அந்த ஃபார்ம் டேக்கில் ஆக்ஷன் 2 ஆட்ரிபியூட் இருக்கும். ஆக்ஷன் ஆட்ரிபியூட், தென் அனதர் ஆட்ரிபியூட் இஸ் மெத்தட் ஆட்ரிபியூட். ஆக்ஷனில் நம்ம URL கொடுப்போம், எங்கே போய் சேரணும். மெத்தட் ஆட்ரிபியூட்டில் we will be specifying how the data is to be sent. அது மெத்தட் வந்து போஸ்ட் டேட்டா ஆர் கெட் டேட்டாவும் இருக்கலாம். ஸோ மெத்தட் இஸ் ஆல்சோ an attribute. அந்த டேட்டாஸ் எல்லாம் ஒன்ஸ் கண்ட்ரோலில் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் they will be sent to the server by any one of the method. அந்த நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாம் எங்கே இருக்கும், $post வேரியபிள் இல்லைன்னா $get வேரியபிளில் அந்த சர்வரில் இருக்கும். போஸ்ட் வேரியபிள் HTTP ரிக்வெஸ்ட் பாடியில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாம் $post வேரியபிளில் போய் சேரும். பிகாஸ் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணால். கெட் மெத்தட் யூஸ் பண்ணால் நம்ம எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங்காக ஆகி அந்த URL அட்ரஸ் கூட அட்டாச் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா HTML ஃபைலில் கண்ட்ரோல் வாங்குகிறோம், PHP ஃபைலுக்கு அங்கே போய் சேருது, சர்வரில் போய் சேருது. அப்போ $postங்கிற மெத்தடில் இருக்கும். $post நேமில் நேம் இருக்கும், $post நேம் இமெயிலில் இமெயில் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். தென் டேட்டாஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி செக் பண்ணி அனுப்பணும். அதுக்கு வந்து வேலிடேஷன். கிளையண்ட் மெஷினில் செக் பண்ணால் கிளையண்ட் சைடு வேலிடேஷன், சர்வர் சைடு வேலிடேஷன். கிளையண்ட் சைடு செட் பண்ணுறதுக்கு நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னா இந்த ரெக்வயர்ட்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்தா போதும். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோ ஏதாவது க்ரியேட் பண்ணுறப்ப அப்போ கண்டிப்பாக அந்த டேட்டா என்ட்ரு பண்ணி ஆகணும்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, ரெக்வயர்டு யூசர் நேம் இஸ் ஈக்குவல் டு ரெக்வயர்டு. இங்கே நேமுக்கு அப்புறம் இங்கே என்ன கொடுத்துருக்கோம், ரெக்வயர்டு. அப்போ நம்ம வந்து பிளாங்காக விட்டால் அதை அக்செப்ட் பண்ணாது. ஸோ நெக்ஸ்ட் we shall see file. What is a file? File is used to store some information. எப்படி உங்களுக்கு நோட் புக் இருக்குது, இன்ஃபர்மேஷன்லாம் க்ரியேட் பண்ணி வைக்கிறதுக்கு, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. த சேம் வே கம்ப்யூட்டருக்கு இருக்கிற நோட் புக்கு தான் என்னது, ஃபைல் இஸ் யூஸ் டு ஸ்டோர் சம் இன்ஃபர்மேஷன். அந்த ஃபைல்ஸை எப்படி நம்ம PHPயில் ஹேண்டில் பண்ணலாம், என்னென்ன மெத்தட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நோட் புக் இருக்குது, அந்த நோட் புக்கை வச்சுட்டு நோட் புக்குங்கிறது இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இட்ஸ் ஓகே. என்னென்ன பண்ணுவீங்க நோட் புக்கை வச்சுட்டு, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். தென் யூ கேன் ரீட் வாட் இஸ் ரிட்டன் இன் த நோட் புக். தென் யூ கேன் ரைட் இன் த நோட் புக். இல்லை ஆல்ரெடி இருக்கிறது கூட ஏதாவது அட்டாச் பண்ணலாம். அப்பெண்டிங், தட் வி கால் இட் அஸ் அப்பெண்ட். ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்டு கூட நியூவாக கண்டென்ட் அட்டாச் பண்ணுறதுக்கு அப்பெண்டுன்னு அர்த்தம். இங்கே கம்ப்யூட்டரில் பொறுத்த வரைக்கும் ரைட் அப்படின்னா ஆல்ரெடி இருக்க கண்டென்ட்டை டெலீட் பண்ணிவிட்டு நியூவாக எழுதுறதுக்கு தான் ரைட்னு சொல்லுவோம். தென் ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம். எல்லாம் முடிஞ்சதும் என்ன பண்ணுவீங்க, நோட் புக்கை க்ளோஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி இங்கே ஃபைலையும் க்ளோஸ் பண்ணலாம். தென் உங்கள் நோட் புக்கை யாருக்காவது டீச்சர்ஸ்க்கு சப்மிட் பண்ணுறீங்க, அப்லோட் பண்ணுறீங்க. அதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண ஃபைலை எங்கேயாவது ஏதாவது இதுக்கு அப்லோட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃபைல்ஸில் பண்ணலாம். we can open a file, read a file, close a file, write a file, append என்னென்ன attaching, then uploading the file. இது ஒவ்வொன்றும் இப்போ உங்களுக்கு as in your syllabus இந்த open, read, close, write மட்டும் எப்படின்னு நீங்கள் படிச்சிங்கன்னா போதும்.
இப்போ ஒரு ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. என்ன ஆப்ரேஷன் பண்ணுறது, இப்போ நோட் புக்லேயே நீங்கள் எழுதணுமோ ரீட் பண்ணணுமோ என்ன பண்ணணும்னாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும், நோட் புக்கை ஓப்பன் பண்ணணும் இல்லையா. அதே மாதிரி ஒரு ஃபைலில் என்ன ஆப்ரேஷன் அப்ளை பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணும், அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணும். இட் இஸ் யூஸ் டு ஓப்பன் த ஃபைல். இட் கண்டெயின் 2 parameter. அந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு 2 இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், 2 இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். என்ன ஃபைல் ஓப்பன் பண்ணணும், என்ன மோடில் ஓப்பன் பண்ணணும். ஃபைல் நேம், வாட் ஆர் த இன்ஃபர்மேஷன் யூ ஹாவ் டு ப்ரொவைட், த ஃபைல் நேம் அண்ட் த மோட் த ஃபைல் ஷுட் பி ஓப்பன். மோடு எப்படி இருக்குன்னா ரீட் ஆர் ரைட் மோட். மோடுனா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃபைல் இருக்குது, நீங்கள் ஒருத்தங்கிட்ட நோட்டு கொடுக்குறீங்க ஓப்பன் பண்ணிவிட்டு, இல்லை உங்கள் புக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் மாற்ற முடியுமா, முடியாது இல்லையா. ஸோ அது வந்து ரீட் மோடுன்னு அர்த்தம். அந்த புக்கில் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த அப்படியே ரீட் மட்டும்தான் பண்ணணும், அதில் எதுவுமே ஒன்றும் எழுதக்கூடாதுன்னா நம்ம சொல்லி உங்கள் நோட் புக்கை கொடுப்பீங்க யார்கிட்டையாவது, ரீட் மட்டும் பண்ண அதில் எதுவுமே இருக்காது அப்படின்னா அந்த ஃபைலை எந்த மோடில் ஓப்பன் பண்ணும், ரீட் மோட். இல்லை அதில் இருக்கிறது என்ன வேணாலும் கிறுக்கிக்கோ, அதில் இருக்கிறதெல்லாம் அடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக எழுதிக்கோ, இருக்கிற பேஜஸ் எல்லாம் கிழிச்சிட்டு வேறு எழுதிக்கோ அப்படின்னா அதே அந்த நோட் புக்கை என்ன மோடில் ஓப்பன் பண்ணுறோன்னு அர்த்தம், ரைட் மோட். அதே மாதிரி தான் இங்கே வந்து பிஹெச்பி ஃபைலில் நம்ம எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம் அது என்ன மோடில் ஓப்பன் பண்ணணும்னு கொடுக்கணும். See the syntax. இப்போ இந்த ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இங்கே ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துக்கோங்க. நாங்கள் எக்ஸாம்பிளுக்கு டாலர் ஃபைல் ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கோம். அதாவது இங்கே இந்த வேரியபிள் என்ன ஸ்டோர் ஆகும்னா, ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி அதனோட மெமரி அட்ரஸ் இருக்கு இல்லையா, எந்த இடத்துல இருக்கோ அந்த மெமரி அட்ரஸ் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகும். எனி நேம் யூ கேன் கிவ். தென் எஃப் ஓப்பன் ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஃபைல் நேம் கொடுங்க, கமா ரீட் ஆர் ரைட் மோட். ஆர்னு கொடுத்தா ரீட் மோட், டபிள்யூன்னு கொடுத்தா ரைட் மோட். தென் ஆர் டை மீன்ஸ் டிஸ்பிளே எரர் இன்ஃபர்மேஷன் அர்த்தம், அதுதான் டை. ஏதாவது எரர் இன்ஃபர்மேஷன் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கலாம். இது எதுக்குன்னா, சப்போஸ் நீங்கள் இல்லாத ஃபைலை ஓப்பன் பண்ண கமாண்ட் கொடுத்துட்டீங்க, அப்போ எரர் தானே, அந்த மாதிரி டைமில் என்ன மெசேஜ் டிஸ்பிளே பண்ணணும் அந்த மாதிரி எரர் மெசேஜை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், பிஹெச்பி $PHP இதுக்குள்ளே அந்த பிஹெச்பி இந்த இதுக்குள்ளே டாலர் எஃப்னு கொடுத்துருக்கேன் நான். இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவல் டுக்கு இந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த வேரியபிள் என்னன்னு சொல்லுவோம், ஃபைல் ஆப்ஜெக்ட். பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு ஸ்டோர் த ரெஃபரன்ஸ் டு த ஃபைல். ரெஃபரன்ஸ் அப்படின்னா மெமரி அட்ரஸ். தென் ஈக்குவல் டு இது இங்கேயே வரணும், இங்கே இடம் இல்லாதனால அடுத்த லைனில் கொடுத்துருக்கேன். எஃப் ஓப்பன், ஃபைல் ஓப்பனுக்கு என்ன கமெண்ட், எஃப் ஓப்பன். என்ன ஃபைல் நான் ஓப்பன் பண்ண போகிறேன், st.txt. என்ன மோடு கொடுத்துருக்கேன், ஆர் மோட். அப்படின்னா அதில் ரீட் பண்ண தான் முடியும், அதில் இருக்க கண்டென்ட் எதுவும் எழுத முடியாது. டபிள்யூன்னு கொடுத்தா நம்ம அதில் நியூ கண்டென்ட்டை எழுதலாம். ஆர் டை, இங்கே என்ன ஒரு எரர் மெசேஜ் கொடுத்துருக்கேன், unable to open the file. So this is the format how you can open a file. F open, ஃபைல் நேம் கொடுக்கணும் எஃப் ஓப்பன் பக்கத்தில், தென் மோடு ரீட் டபிள்யூ அந்த மாதிரி மோடு கொடுக்கணும். தென் டைன்னு ஆர் டைன்னு கொடுத்து ஏதாவது எரர் மெசேஜ் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் வி ஷால் சி ஹவு டு ரீட் அ ஃபைல். இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு, எப்படி ரீட் பண்ணணும். த ஃப்ரீட் ஃபங்க்ஷன் இஸ் ரீட்ஸ் ஃப்ரம் த ஓப்பன் ஃபைல். அதுக்கு என்ன சின்டாக்ஸ்னு பாருங்கள். அந்த ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணியிருந்தால் தான் இதை ரீட் பண்ண முடியும். அப்போ அந்த ஓப்பன் பண்ண அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் வேரியபிள் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணணும். எஃப் ரீட் ஃபைல் ஆப்ஜெக்ட் கமா ஃபைல் சைஸ். இங்கே 2 பேராமீட்டர் கொடுக்குறோம். எந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்டு எந்த ஃபைல்லேருந்து எவ்வளோ கேரக்டர் ரீட் பண்ணணும், எந்த ஃபைலுங்கிறதுக்கு ஃபைல் நேம் கொடுக்க வேண்டாம், ஆல்ரெடி ஓப்பன் பண்ணனால ஃபைல் ஆப்ஜெக்ட் நேம். தென் ஃபைல் சைஸுங்கிறப்போ ஃபுல் கேரக்டர் ரீட் பண்ணணுன்னா ஃபைல் சைஸ் நீங்கள் 10ன்னு கொடுத்தா 10 கேரக்டர்ஸ் மட்டும் ரீட் பண்ணணும். ஆனால் ஃபுல் ஃபைலும் ரீட் பண்ணணுன்னா ஃபைல் சைஸுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அந்த ஃபைல் நேம் கொடுத்திங்கன்னா போதும், அதில் இருக்க கேரக்டர்ஸை கவுண்ட் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிவிடும். ஸோ இது எக்ஸாம்பிள் பிஹெச்பிக்குள்ளே எஃப் ரீட் $f, நம்ம அப்போயே $f தானே கொடுத்தோம் ஃபைல் ஆப்ஜெக்ட் ஓப்பன் பண்ணுறப்போ. அந்த ஆப்ஜெக்ட் நேம் கமா பாருங்கள் $f கொடுத்துருக்கேன். $f தென் ஃபைல் சைஸ்க்குள்ளே அந்த ஃபைல் நேம் கொடுத்துருக்கேன். ஃபைல் சைஸுங்கிற ஃபங்க்ஷன் இங்கே எந்த ஃபைல் நேம் கொடுக்குறீங்களோ அதில் இருக்க கேரக்டர்ஸ் கவுண்ட் பண்ணி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிவிடும். ஸோ இந்த ஃபைல் ஆப்ஜெக்ட்லேருந்து இத்தனை கேரக்டர்ஸ் ரீட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். Got the students?
ஓகே. நெக்ஸ்ட் ஹவு டு க்ளோஸ் அ ஃபைல். இப்போ எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுன்னா நீங்கள் நோட் புக் என்ன பண்ணுவீங்க, க்ளோஸ் பண்ணுவீங்க. இங்கே அதுக்கு என்ன ஃபங்க்ஷன்னா எஃப் க்ளோஸ். எந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுமோ அந்த ஃபைலோட இது கொடுக்கணும், ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். எஃப் க்ளோஸ் இஸ் யூஸ் டு க்ளோஸ் த ஓப்பன்டு ஃபைல். த ஃபைல் ஆப்ஜெக்ட் கம்ஸ் ஃப்ரம் ஓப்பன் ஃபங்க்ஷன். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கணும், அப்போ அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் இருக்கும் இல்லையா, அது கொடுக்கணும். சின்டெக்ஸ் பாருங்கள், எஃப் க்ளோஸ் பக்கத்தில் ஃபைல் ஆப்ஜெக்ட் கொடுக்கணும். see the எக்ஸாம்பிள். ஓப்பன் பண்ணியாச்சு. இது வந்து உங்களுக்கு இந்த கமெண்ட் என்ட்ரி தான், உங்களுக்கு புரியிருக்காக தான் இந்த லைன் கொடுத்துருக்காங்க. இது ப்ரோக்ராமில் எழுதணும்னு தேவையில்லை. இதுக்குள்ளே வேணுங்கிற கோடிங் கொடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணி வேணுங்கிற கோடிங் கொடுத்துருக்கப்புறம் லாஸ்ட்டில் என்ன கொடுக்குறோம், க்ளோஸ் பண்ணுறோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கு, அந்த ஓப்பன் பண்ணுறப்போ என்ன ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிங்களோ அதே தான் இங்கே கொடுக்கணும். நெக்ஸ்ட் we shall see எப்படி ரைட் பண்ணுறது ஒரு ஃபைலில். அதுக்கு எஃப் ரைட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன். அது எப்படி எழுதணுன்னா எஃப் ரைட் கொடுத்து இங்கே அஷ்யூம் பண்ணுறோம் அந்த ஃபைல் ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுக்கு அப்படின்னா அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் நேம் கமா என்ன ரைட் பண்ணுமோ அந்த டெக்ஸ்ட்டு அந்த வேரியபிளில் இருக்கும். நம்ம என்ன ரைட் பண்ணுறோமோ அந்த கண்டென்ட், அந்த வேரியபிள் நேம் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இப்போ ஃபைல் ஓப்பன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லைன் $f = f1 st.txtங்கிற ஃபைல் ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே ஒரு எரர் மெசேஜ் கொடுத்தாச்சு. ஓப்பன் பண்ண முடியாட்டி we have given an error message. ஓப்பன் ஃபைல், ரீட் ஃபைல், க்ளோஸ் ஃபைல், ரைட் ஃபைல், எரர் மெசேஜ் கொடுத்தாச்சு. தென் டெக்ஸ்ட்டுங்கிற வேரியபிளில் ஸ்கூல் நேம் இருக்குது. தென் அதை ரைட் பண்ணுறதுக்கு எஃப் ரைட் $f தானே இங்கே கொடுத்துருக்கோம் பாருங்கள். அந்த ஆப்ஜெக்ட் நேம் டெக்ஸ்ட்டில் வந்து அந்த கண்டென்ட் இருக்குது. அப்போ ஸ்கூல் நேம்ங்கிற வேர்டு ஆட் ஆகும். தென் அடுத்தது மறுபடியும் $டெக்ஸ்ட்டில் ஐ எம் கிவிங் ST நேம் மறுபடியும் ரைட் பண்ணுறேன். $Fல அந்த $txt. அப்போ ஆல்ரெடி இருக்கிறது போயிடும், நம்ம நியூவாக என்ன ரைட் பண்ணுறோமோ அதுதான் இருக்கும். தென் க்ளோஸ். காட் த ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட் பண்ணுறதுக்கு 2 அட்ரிபியூட் கொடுக்கணும். எந்த ஃபைல் ஆப்ஜெக்டில் ரைட் பண்ணணும், என்ன ரைட் பண்ணணும். இது வந்து நிறையா டெக்ஸ்ட் இருக்கலாம். இது எக்ஸாம்பிளுக்காக சின்னதாக ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். இதில் ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் போயிடும் ரைட் பண்ணுறப்போ ஒவ்வொரு டைமும். நியூவாக ஆல்ரெடி இருக்க கண்டென்ட் போகாமல் இருக்குன்னா என்ன பண்ணணும், அப்பெண்ட் மோடில் நம்ம ரைட் பண்ணலாம். அப்போ ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட் கூட அட்டாச் ஆகிடும். I hope all the students have understood these file operations and how to handle form controls. Thank you, students.